ஹாய், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஃப்ளெக்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஃப்ளெக்ஸில் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, ஃப்ளெக்ஸ்னா என்ன, ஃப்ளெக்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஏற்கனவே ஒரு HTML க்ரியேட் பண்ணிட்டேன். அதுக்கு நான் ஜாவாஸ்கிரிப்ட் போட்டேன். அதை நான் ரீநேம் பண்ணிடுறேன் சிஎஸ்எஸ் அப்படின்னு போட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, அந்த சிஎஸ்எஸ்ஸை லிங்க் பண்ணிடுறேன். எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட் வழியாக லிங்க் பண்ணிடுறேன். லிங்க்ன்ற டேக் யூஸ் பண்ணிடுறேன். லிங்க்ன்ற டேக் யூஸ் பண்ணி /index.css Ctrl+S. இப்போ நான் என்ன பண்ணிடுறேன்னா, முதல்ல 3 கார்ட் டிசைன். நீங்கள் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா கார்ட் டிசைன் இருக்கும். அதாவது சைட் பை சைடாக வச்சுருப்பாங்க. ஒரு பிளாக் லெவல் எலமெண்ட்டை நம்ம சைட் பை சைடாக இது வரைக்கும் பண்ணதே கிடையாது. ஒரு பிளாக் லெவல் எலமெண்ட்னா கீழே தான் வரும். நம்ம சைடில் உட்கார வைக்கணும்னா அதுக்கு நம்ம டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணணும். அதில் ஒன் ஆஃப் த டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டி தான் ஃப்ளெக்ஸுன்றதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நான் என்ன பண்ணிடுறேன், முதல்ல ஒரு 3 பாக்ஸை க்ரியேட் பண்ணிடுறேன் கீழே. அதை நீங்கள் கார்ட் டிசைன் மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணிடுறேன், ஒரு 3 பாக்ஸ் வச்சிடுறேன். அந்த 3 பாக்ஸ்லையும் சம்மாட் ஒரு h1 டேக் போட்டு இது ஃபஸ்ட்டு செகண்டுன்ற மாதிரி டினோட் பண்ணிடுறேன். ஸோ அதில் கிளாஸ் நேம் ஒரு காமன் கிளாஸ் நேம் வச்சிடுறேன் கார்டுன்னு, அண்ட் ஒரு இண்டிவிஜுவல் கிளாஸ் நேம் கார்டு 1ன்னு வச்சிடுறேன். ஸோ இப்போ நான் அதை காப்பி பேஸ்ட் பண்ணுறேன். செகண்ட் கார்டு, தேர்ட் கார்டு, அண்ட் இதில் செகண்டுன்னு போட்டுடுறேன். அண்ட் இங்கே செகண்ட் கார்டு, அண்ட் இங்கே தேர்டுன்ற கிளாஸ் நேம், இங்கே தேர்டுன்றது. இப்போ இதோட அவுட்புட்டை நீங்கள் பார்த்துருங்க. இதோட அவுட்புட் எப்படி வந்திருக்குன்னா, இப்படி தான் காமனாக எதுவுமே இல்லாமல் இருக்கும். இப்போ நம்ம இதுக்கு போய் சிஎஸ்எஸ் அப்ளை பண்ண போகிறோம். அதுக்கு யூனிவர்சல் செலக்டர் ஒன்று போட்டுக்கிறேன். பேடிங் 0 பிக்சல், மார்ஜின் 0 பிக்சல், பாக்ஸ் சைசிங், பார்டர் பாக்ஸ் அப்படின்னு போட்டு இப்போ நான் என்ன பண்ணிடுறேன், இப்போ போயிட்டு இந்த கார்டுக்கு இப்போ இவங்களுக்கெல்லாம் ஒரு ஓவரால் டியூ வேணும். இப்போ ஓகே இருங்க, நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா Ctrl+S. இப்போ நான் முதல்ல பாக்ஸுக்கு மட்டும் கார்டுக்கு ஒரு பாக்ஸ் ஷேப் உருவாக்கிறேன். ஹைட் வித் கொடுத்து ஹைட் ஒரு 300 பிக்சல், வித் 300 பிக்சல், பேக்ரவுண்ட் கலர் சம்வாட் எனிதிங் ஏதாவது கலர் போட்டுக்கிறேன். இப்போதைக்கு பண்ணிக்கிறேன். உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் தெரியணுன்றதுக்காக நான் மார்ஜின் அடிக்கிறேன். மார்ஜின் தேவையில்லை, இப்போதைக்கு நான் போடுறேன். இப்போ தான் உங்களுக்கு இண்டிவிஜுவலாக தெரியும். ஸோ ரிஃப்ரெஷ், எஸ் காட் இட். ஸோ ஃபோன் சைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிடுறேன். ஃபோன் சைஸ் ஒரு 60 பிக்சல் வச்சுக்கிறேன், இல்லை ஒரு 50 பிக்சல். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 3 பாக்ஸ் ஷேப் கிடச்சிருக்கு. இங்கே ஒரு பாக்ஸ் ஷேப் இருக்குது, இங்கே கீழே ஒரு பாக்ஸ் ஷேப்பு, இது தேர்ட் பாக்ஸ் ஒன்று இருக்குது. இந்த 3 பாக்ஸுமே இப்போ நம்ம ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். டிஸ்பிளே ஃப்ளெக்ஸுன்றதை யூஸ் பண்ண போகிறோம். இந்த டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ்னால் என்ன பண்ணணும்னா, கீழே இருக்கிற பிளாக் லெவல் எலமெண்ட்டை நமக்கு சைடில் உட்கார வைக்கும். இப்போ 1 by 1 சைடில் உட்கார வைக்கும். இப்போ 1 by 1 சைடில் உட்கார வைக்கணும்னா டிஸ்பிளே ஃப்ளெக்ஸுன்றது ரொம்ப ஈஸி, ஃப்ளெக்ஸ் கான்செப்டே ரொம்ப ஈஸி. ஆனால் எங்கே பயன்படுத்துகிறோன்றது தான் ரொம்ப கஷ்டம். நீங்கள் யாரை ஃப்ளெக்ஸ் அடிக்க விரும்புகிறீங்களோ அவங்களோட பேரண்ட். இப்போ நான் இந்த h1 டேக் இங்கே பார்த்தீங்கன்னா, இந்த h1 டேக்கை நான் சென்டராக எடுத்துடணும். பாக்ஸ் இல்லைனா h1ஓட பேரண்ட்டுக்கு தான் போய் ஃப்ளெக்ஸ்ன்னு கொடுக்கணும். யாரை நீங்கள் சைட் பை சைடாக உட்கார வைக்கிறீங்களோ அவங்களோட பேரண்ட்டுக்கு போய் நீங்கள் டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ்ன்றதை யூஸ் பண்ணணும். இப்போ எனக்கு என்னன்னா, இந்த 3 பாக்ஸையும் தான் நான் சைட் பை சைடாக உட்கார வைக்க போகிறேன். இந்த 3 பாக்ஸையும் நான் சைட் பை சைடாக உட்கார வைக்கணும்னா இவங்களுக்கு ஒரு பேரண்ட் டிவ் தேவை. பேரண்ட் டிவுக்கு நம்ம இன்னும் மேக் பண்ணல. அதுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு பேரண்ட் டிவ் போட்டுக்கிறேன். அந்த பேரண்ட் டிவுக்கு கிளாஸ் நேம் கண்டெய்னர்னு வச்சிடுறேன். கண்டெய்னர் அப்படின்னு வச்சுட்டு இந்த 3 சைல்டு டிவ்வையும் எடுத்துகிட்டு போய் உள்ளே போட்டு Ctrl+Sன்னு கொடுத்துட்டு ரீஃப்ரெஷ் பண்ணிடுறேன். ரீஃப்ரெஷ் பண்ணிட்டா ஒன்றும் நடந்திருக்காது, ஏன்னா நான் இன்னும் ஃப்ளெக்ஸ் இன்னும் அப்ளை பண்ணவே இல்லை. இப்போ தான் நான் என்ன பண்ண போகிறேன், கண்டெய்னருன்ற கிளாஸ் நேமை செலக்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நம்ம ஜஸ்ட்டு ஒன்றும் இல்லை, டிஸ்பிளே ஃப்ளெக்ஸுன்றது யூஸ் பண்ணிங்கன்னா போதும். டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் அப்படின்றத நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு Ctrl+S கொடுத்துட்டு போய் ரீஃப்ரெஷ் பண்ணுங்கள். உங்களுக்கான மேஜிக் தெரியும். இப்போ என்னென்னா எல்லாமே பக்கத்தில் வந்திருக்கு. இது எதனாலனா இந்த டிஸ்பிளே ஃப்ளெக்ஸுன்றதை யூஸ் பண்ணதுனால வந்திருக்கு. எப்பயுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் யாரை அலைன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட பேரண்ட்டுக்கு தான் போய் டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் போடணும். இப்போ நான் இதை என்ன பண்ணுறேன், சென்டராக எடுத்துகிட்டு வரேன். ஹரிசாண்டல் சென்டராக எடுத்துகிட்டு வர போகிறேன். இப்போ இந்த 3 பாக்ஸையும் நான் ஹரிசாண்டல் சென்டராக எடுத்துகிட்டு வர போகிறேன். ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர் அப்படின்றத போடுறேன். இப்போ இந்த 3 பாக்ஸுமே ஹரிசாண்டல் சென்டராக வந்துருச்சு. வெர்டிக்கல் சென்டர் வேணும்
ஹரிசாண்டல் சென்டர், அதாவது ஹரிசாண்டல் மூவ்மெண்ட் வேணும்னா ஜஸ்டிஃபை கண்டென்ட் யூஸ் பண்ணலாம் நீங்கள். அதாவது ஹரிசாண்டல்னா உங்களுக்கு ரோ வைஸ் மூவ்மெண்ட் வேணும்னா உங்களுக்கு ஜஸ்டிஃபை கண்டென்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இதே வெர்டிக்கல் தான் உங்களுக்கு வேணும், வெர்டிக்கல் மூவ்மெண்ட் தேவைன்னா அதுக்கு நீங்கள் அலைன் ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணலாம். அலைன் ஐட்டம் சென்டர் அப்படின்னா உங்களுக்கு ஸ்க்ரீனுக்கு சென்டராக வரும். உங்களுக்கு ஏன் இன்னும் வரலன்னா நீங்கள் இதுக்கு பேக்ரவுண்ட் கலர் கொடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ பாருங்கள், பேக்ரவுண்ட் கலர் கொடுக்குறேன், உங்களுக்கு தெரியும் ஏன் இது சென்டராக வரலன்னு. அது இருக்கிற இடத்துல அது வெர்டிக்கலாக சென்டராக தான் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அந்த கண்டெய்னரை நீங்கள் பெருசாக்கணும். அதாவது ஸ்க்ரீன் சைஸுக்கு பெருசாக்கணும். நீங்கள் ஸ்க்ரீன் சைஸுக்கு பெருசாக்கணும்னா அதுக்கு ஹைட்டுன்றதை போட்டு 100 VHன்னு கொடுங்க. 100 VH. 100 VHனா வியூ போர்ட் ஹைட், அதாவது நீங்கள் பார்க்கக்கூடிய ஸ்க்ரீனோட மொத்த ஹைட்டை பிடிச்சிக்கும். அது மொபைலில் பார்த்தீங்கன்னா அதோட ஃபுல் ஹைட்டை பிடிச்சிக்கும், லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா அதோட ஃபுல் ஹைட்டை பிடிச்சிக்கும், டேப்லெட்டில் பார்த்தீங்கன்னா அதோட ஃபுல் ஹைட் பிடிச்சிக்கும். அதான் 100 VHோட மீனிங். ஸோ நான் 100 VH போட்டோடனே எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நான் கலர் ரிமூவ் பண்ணிடுறேன். கலர் ரிமூவ் பண்ணோடனே பாருங்கள், உங்களுக்கு அந்த 3 பாக்ஸும் சென்டராக இருக்குது. ஸ்க்ரீனுக்கு ஹரிசாண்டலாகவும் சென்டராக இருக்குது, வெர்டிக்கலாகவும் சென்டராக இருக்குது. இதில் என்ன ஸ்பெஷல் விஷயம்னா, நீங்கள் ஸ்க்ரீன் சைஸை கம்மி பண்ணாலும் அது ஈஸியாக சென்டராகும். இங்கே பாருங்கள், நான் இப்போ ஸ்க்ரீன் சைஸ் கம்மி பண்ணியிருக்கேன். இப்போ நான் அதை இன்க்ரீஸ் பண்ணுறேன், கரெக்டாக ஈக்குவலாக பிரியுது பாருங்கள். மேலேயும் சரி கீழேயும் சரி. நான் சைடில் தான் கம்மி பண்ணுறேன், நீங்கள் நல்லாவே தெரியுதுங்க, நமக்கு ஈக்குவலாக பிரியுது சைடில். இதுதான் இங்கே ஃப்ளெக்ஸோட விஷயமே. இந்த ஃப்ளெக்ஸை என்ன பண்ணோம்னா ஈக்குவலாக பிரித்து நமக்கு கரெக்டாக ஹரிசாண்டலாக சென்டராக வச்சிரும். ஸோ இது இருக்கிறதுனால நம்ம மார்ஜின் அடித்து கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை. ஸோ இப்போ நான் மார்ஜின் எடுத்துடுறேன். மார்ஜின் நமக்கு இப்போ தேவையில்லை. இப்போ நான் ஒன்றுத்துக்கு எதுக்குமே மார்ஜின் கொடுக்கல. ஸோ மார்ஜின் கொடுக்காதனால ஒட்டி வந்துடும். இப்போ இந்த இன்பிட்வீன் நமக்கு ஸ்பேஸ் வேணும்னா, இல்லைன்னா இந்த ஜஸ்டிஃபை கண்டென்ட்லேயே இன்னும் நிறைய ப்ராப்பர்ட்டி இருக்குது. என்ன ப்ராப்பர்ட்டினா ஸ்பேஸ் பிட்வீன்னு இருக்குது. ஸ்பேஸ் பிட்வீன் அப்படின்னா என்னென்னா, இந்த லாஸ்ட்டுக்கு ஒருத்தர் அந்த லாஸ்ட்டுக்கு ஒருத்தர் போவாங்க. இப்போ இந்த லாஸ்ட்டில் ஒருத்தர் அந்த லாஸ்ட்டில் ஒருத்தர் போவாங்க. இதை எப்பயுமே இந்த நேவ் பார்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த லாஸ்ட்டில் ஒரு லோகோ இருக்கும், அந்த லாஸ்ட்டில் ஹோமு அபோட்டுன்றதெல்லாம் இருக்கும். அதுக்கெல்லாம் நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பேஸ் பிட்வீன்னா இந்த லாஸ்ட்டுக்கு ஒருத்தர் போவார், அந்த லாஸ்ட்டுக்கு ஒருத்தர் போவார். ஸ்பேஸ் அரவுண்டுனா நீங்கள் யாரை கொடுத்துருக்கீங்களோ அவங்கள சுற்றி ஸ்பேஸ் வரும். இப்போ இதை சுற்றி உங்களுக்கு ஸ்பேஸ் வரும். இதெல்லாம் ஒரு சினாரியோ, ஒரு டிசைனுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஸ்பேஸ் ஈவன்லின்னு போடுறேன். ஸ்பேஸ் ஈவன்லி அது போட்டிங்கன்னா ஸ்பேஸ் ஈவனாக ஸ்ப்ளிட் ஆகிடும். ஒரு கார்டுக்கும் ஈவனாக ஸ்ப்ளிட் ஆகிடும். ஸோ இது 3 தான் இருக்குது. அண்ட் மோஸ்ட்டாக சென்டராக வச்சா தான் நல்லாயிருக்கும். ஸோ நம்ம சென்டராக போட்டுக்கலாம். இப்போதைக்கு இந்த டிசைனுக்கு சென்டராக இருந்தாலும் நல்லாயிருக்கும். ஸோ இது அலைன் ஐட்டம்லேயும் அதே 3 இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இன்பிட்வீனில் கேப் வேணும். இன்பிட்வீனில் அதாவது ஸ்பேஸ் வேணும். ஒரு பாக்ஸுக்கும் இன்னொரு பாக்ஸுக்கும் நடுவில் ஸ்பேஸ் வேணும். அந்த ஸ்பேஸுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம், கேப்புன்றதை யூஸ் பண்ணி 10 பிக்சல் அப்படின்றத போட்டுருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கேப் நமக்கு ஈஸியாக வந்துருச்சு. இன்னும் கூட நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணோன்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ இப்படி வந்துருச்சா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பாக்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டை சென்டராக வைக்க போகிறோம். பாக்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய H1 டேகை சென்டராக வைக்க போகிறோம். நமக்கு தான் இப்போ ஃப்ளெக்ஸை யூஸ் பண்ணி எப்படி சென்டராக வைக்கிறதுன்னு தெரிஞ்சிருச்சு. அதனால் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த H1 டேகை பாக்ஸுக்கு சென்டராக வைக்க போகிறேன். அதனால் இந்த H1 டேகோட பேரண்ட் யார்? இப்போ பாக்ஸுன்றதான் பேரண்ட், அதாவது கார்டுன்றதான் பேரண்ட். அப்போ நான் என்ன பண்ணணும், திரும்ப போய் கார்டுக்கு டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ், ஹரிசாண்டல் மூவ்மெண்ட்டுக்காக ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர், அலைன் ஐட்டம்ஸ்க்காக வெர்டிக்கல் மூவ்மெண்ட்டுக்காக அலைன் ஐட்டம் சென்டர் இப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது அந்த பாக்ஸ்க்குள்ளே அது சென்டராக வந்துடும். இப்போ நமக்கு இதெல்லாம் ஈஸியாக முடிஞ்சிச்சு. நம்ம இதுக்கு முன்னாடி இந்த ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்ணதுக்கு முன்னாடி மார்ஜின் டாப் வச்சு ரொம்ப இறக்கிட்டு இருப்போம். அது ஸ்க்ரீனுக்கும் கரெக்டாக வராது. இது எல்லாமே ஃப்ளெக்ஸ் உங்களுக்கு ஈஸியாக மாற்றி தரும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் என்னென்ன இருக்குன்னா, கேப் இருக்குது, இன்னும் செல்ஃப் அலைன் இருக்குது, இன்னும் என்னென்ன ப்ராப்பர்ட்டி ஃப்ளெக்ஸில் இருக்குன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.